அருசால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சமயபுர மகமாயினுடைய துணை கொண்டு இந்த சனிப்பெயர்ச்சியையொட்டி பல ராசியினருக்கு ஏழரை நாட்டு சனி என்று ஒரு ஜோதிடத்திலே சில விஷயங்கள் ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். அதேபோன்று சனி திசை, சனி பகவானுடைய கிரக பாதிப்புகள், பின்பு ஏழரை நாட்டு சனியை பற்றி பல்வேறு விதமான பயம், பீதி என்று மக்கள் மனதிலே அச்சம் கொள்கிறார்கள். கோச்சாரத்திலே சனி பகவான் ஜென்ம ராசியிலிருந்து ராசிக்கு 12ஆம் வீட்டிலும், ஜென்ம ராசிக்கு 2ஆம் வீட்டிலும், வீடு ஒன்றுக்கு ஒரு வீடு ஒன்றுக்கு 2.5 வருடங்கள் வீதம் 3 வீட்டிற்குமாக சஞ்சாரம் செய்து 7.5 வருடங்கள், இதை ஏழரை நாட்டு சனி என்று சொல்கிறார்கள். இது நாட்கணக்கிலே நாம் கணக்கிட்டால் மொத்தமாக 2700 நாட்களாகும். 2.5 வருடங்களாக 2.5 வருடங்கள் கூட்டி பார்த்தோமானால் 7.5 வருடங்கள் ஆகிறது. இதை ஏழரை நாட்டு சனி என்கிறார்கள். இந்த ஏழரை சனி என்பது ஒருவருக்கு ஆரம்பித்தால் அந்த காலம் முடியும் வரையிலும் நாம் அநேக விதமான இன்னல்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்ற ஒரு தவறான அபிப்பிராயம் நம்மிடையே பலருக்கும் உள்ளது. ஆனால் இந்த ஏழரை நாட்டு சனி என்பது ஆரம்பித்த முதல் 3 மாதம், அதாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஏழரை நாட்டு சனி துவங்கினால் அந்த துவங்க கணக்கிலிருந்து பார்த்தீர்களானால் அந்த ஏழரை நாட்டு சனி ஆரம்பித்த முதல் 3 மாதம் 10 நாட்கள், அதாவது 100 நாட்கள் அவர் சனி பகவான் என்பவர் நமது சிரசிலிருந்து கண்டம் வரையும், அதாகப்பட்டது கழுத்து வரை, தலையிலிருந்து அந்த கழுத்து வரை ஆட்சி செய்கிறார். இந்த காலத்தில் கொடிய பலன்களை நமக்கு அவர் தருகிறார். பின்னர் 1 வருடம் 1 மாதம் 10 நாட்கள், அதாவது 400 நாட்கள். 1 வருடம் 1 மாதம் 10 நாட்கள், 400 நாட்கள் கணக்கிட்டால் வரும் கூட்டுத்தொகையாக. அதுவரை நம்முடைய வலது புஜத்திலே இவர் இருப்பார். இந்த காலகட்டத்திலே ஏழரை நாட்டு சனி கொடிய பலனை நீக்கி நல்ல பலன்களை தான் நமக்கு தருவார். அதற்கு பிறகு 1 வருடம் 1 மாதம் 10 நாட்கள், அதாவது 400 நாட்கள் பாதத்திலே இருப்பார். அந்த காலகட்டத்திலே ஒரு இடத்தில் நிலையாக இருக்க முடியாமல் நாம் அலைச்சல்களை, பிரயாணங்கள் மிகுதியாக கொடுப்பார். மிகுதியான அலைச்சல் கொடுத்து அங்கு இங்கு அலைய வைப்பார் சனீஸ்வரன். இதற்கு பிறகு 1 வருடம் 4 மாதம் 20 நாட்கள், அதாவது 500 நாட்கள் இருதயத்திலே இருக்கின்றார். இதய பாகத்திலே, இந்த இதயத்திலே இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்திலே நமக்கு எதிர்பாராத பணவரமும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்துவார். பிறகு 1 வருடம் 1 மாதம் 10 நாட்கள், அதாவது 400 நாட்கள் இடது புஜத்திலே சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்திலே மனக்கிலேசங்கள், மனுவரத்துங்கள், வீண் தொல்லைகள், அமைதி குறைவு போன்றவற்றை ஏற்படுத்துகிறார். பின்பு 1 வருடம் 4 மாதம் 20 நாட்கள், அதாவது 500 நாட்கள் மீண்டும் சிரசுக்கு வருகிறார். தலைபாகத்துக்கு, சிரசு முதல் கண்டம் வரை, கழுத்து வரை. அப்பொழுது பணவரவு, கௌரவம் போன்றவற்றை ஏற்படுத்துகிறார். அதற்கு பிறகு 6 மாதம் 20 நாட்கள், அதாவது 200 நாட்கள் நேத்திர பகுதியான கண்களிலே சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்திலே சுகத்தை அதிகரித்து வாழ்விலே ஒரு முன்னேற்றத்திற்குரிய உற்சாகத்தையும் மிகுந்தியாக ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இதற்கு பிறகு மீண்டும் 6 மாதம் 20 நாட்கள், அதாவது 200 நாட்கள் வயிற்றிலே சஞ்சரிக்கிறார். வயிற்று பகுதியிலே இந்த சனி பகவான் இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்திலே சோதனைகளையும் வேதனைகளையும், குறிப்பாக துக்க மிகுதியையும் ஏற்படுத்துகிறார். ஆக ஆரம்பத்தில் 3 மாதம் 10 நாட்களும், அதாவது 100 நாட்கள் மொத்தமாக, கடைசியாக 6 மாதம் 20 நாட்களாக, அதாவது 200 நாட்கள் கொடிய நாட்களாகும். இந்த காலகட்டங்களிலே வேதனைகளும் விரயங்களும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சனி பகவான்.
அதாகப்பட்டது ஜென்ம ராசிக்கு 12 கோச்சார சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் முதல் 2.5 ஆண்டுகள், அதாவது 30 மாதம் 30 நாள், அதாவது 900 நாட்கள். அந்த ஆரம்ப நாட்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆரம்பமாக இருக்கிற அந்த 100 நாட்கள் கொடிய நாட்களாக இருக்கின்றன. அதற்கு பிறகு வருகின்ற 400 நாட்கள் நல்ல நாட்களாகவும், இதற்கடுத்து வருகின்ற 400 நாட்கள் அலைச்சலும் பீதியும். ஜென்ம ராசியிலிருந்து அதற்கு பிறகு ஜென்ம ராசியிலிருந்து கோச்சாரத்தில் சஞ்சரிக்கின்ற 2வது 2.5 ஆண்டுகள். இப்போ முன்பு சொன்ன அந்த விஷயங்கள் முதல் 2.5 ஆண்டுகள், இப்பொழுது 2வது 2.5 ஆண்டுகள் சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா 2வது 2.5 ஆண்டுகளில் 900 நாட்கள், மொத்த 900 நாட்கள். ஆரம்ப 200 நாட்கள் அலைச்சலும் பீதியும், 2வது 500 நாட்கள் நல்லது, 3வது வருகின்ற அந்த 200 நாட்கள் வீண் தொல்லைகளும் மனோயாகுலமும். அந்த மாதிரி இருக்கும்போது 3வது 2.5 ஆண்டுகளில் ஜென்ம ராசியிலிருந்து கோச்சாரத்தில் 2 கோச்சாரத்திலே சஞ்சாரம் செய்யும் 3வது 2.5 ஆண்டுகளான 900 நாட்கள் மொத்தமாக வரும். அப்படி பார்த்திங்கன்னா முதல் 200 ஆரம்ப நாட்களில் முதல் 200 நாட்கள் என்பது வீண் தொல்லை மனோவியாகுலம். இதற்கு பிறகு வருகின்ற 500 நாட்கள் நன்மையான பலனும் பணவரவையும் தருவார். கடைசியாக வருகின்ற அந்த 200 நாட்கள் வேதனையும் விரையும் தருகிறார் சனி பகவான். அதனால் நன்மையும் தீமையும் கலந்து தான் தருகிறார் இந்த 7.5 நாட்டு சனியில் சனி பகவான். அதனால் நம்ம சனி 7.5 நாட்டு சனி துவங்கிருச்சு அப்படின்னாலே எல்லோரும் பயந்துட்டு சில பரிகாரங்கள், சனீஸ்வரனோட கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய தமிழக நாட்டுப்புற தெய்வங்களான அந்த தெய்வங்களை வைத்து நாம் இந்த சனி தாக்கத்திலிருந்து, அது 7.5 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, பிறவி ஜாதகத்திலே சனி நீசம் பெற்று நிலையான தொழில் இல்லாமல் ஜீவன காரகத்துவம் பாதிக்கப்பட்டு மிகுந்த வறுமையான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நிலையான தொழில் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஜாதகத்திலே சனி திசை, சனி பெயர்ச்சி, சனியினால் ஏற்பட்ட எந்த விதமான இன்னல்கள் துன்பங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வங்களாக தமிழக நாட்டுப்புற தெய்வங்கள் நமக்கு உதவ நம்முடைய இருக்கின்றார்கள். அவர்களை நாம் தான் அறியவில்லை. அந்த வகையிலே இந்த தமிழக கிராம தேவதைகள், நாட்டுப்புற தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் என்று சொல்வதே மிகவும், சிறு தெய்வங்கள் என்றெல்லாம் நிறைய பேர் சொல்கிறார்கள். நிறைய புத்தகங்களிலே பதிவுகளிலே இந்த நம்முடைய தமிழக கிராம தேவதைகளை சிறு தெய்வங்கள் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக அவர்களெல்லாம் சிறு தெய்வங்கள் கிடையாது. அவர்களுடைய சிவபெருமானுக்கு 5 பஞ்சகுமாரர்கள் என்று சொல்லுவார்கள். அதிலே பஞ்சாட்சர கணபதி, சுப்பிரமணிய சுவாமி, பைரவர், வீரபத்திரர், ஐயனார் என்று. இவர்களுக்கு இந்த ஐயனார் சுவாமி பூதநாதர் மகாசாஸ்தாவுக்கு பரிவார தெய்வமாக மதுரவீர சுவாமி, கருப்பண்ண சுவாமி, சுடலை மாடன் என்று, சோனைச்சாமி, தூண்டிக்காரை சாமி, பாவாடராய, முனீஸ்வரன் என்று எத்தனையோ எல்லாம் சிவபரிவார தெய்வங்கள். இவர்கள் சிவ அம்சத்திலிருந்து பிறந்ததினாலே இவர்களெல்லாம் சிவபரிவார தெய்வங்கள் என்று தான் அழைப்பார்கள் நம் முன்னோர்கள். அதுபோல் தென் தமிழகத்திலே சிவபெருமானுக்கு அதிகமான ஆலயங்கள் அமைத்து நம் முன்னோர்கள் வழிபட்டுள்ளனர். இவர்களெல்லாம் சிவபரிவார தெய்வங்களால் மது மாமிச படைகளோடு நாம் வணங்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய தெய்வம். இதிலே சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களாக இருப்பவர்கள் பூதநாதர், மகாசாஸ்தா, ஐயனாரப்பன், கருப்பண்ண சுவாமி, பத்திரகாளி, கரிகாளி, கரியக்காளி, பத்திரகாளி, பொங்காளியம்மன் என்று தமிழகத்தில் அந்தந்த பகுதியிலே காளியை பலவிதமான திருநாமத்திலே பிரதிஷ்டை செய்து நம் முன்னோர்கள் வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஐயனாரப்பனை நீங்கள் வழிபட்டீர்களானால் உங்களுக்கு சனி தாக்கத்திலிருந்து உங்களுக்கு பாதிப்பு வராமல் நம்மை அவர் பாதுகாப்பார். ஐயனார் வழிபாடு, அந்த ஐயனார் வழிபாடு என்பது திருக்கோயிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்று கிடையாது. வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு, நமக்கு எல்லாம் எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் போய் அந்த ஐயனாரப்பனையோ இந்த கிராம தேவையோ வழிபடுவது என்பது வழிபாட்டு
நன்மையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் எந்த விதமான பலாபலனும் நமக்கு கிடையாது. உங்களுடைய பூஜை அறையோ அப்படி பூஜை அறை உங்களுக்கு இல்லை என்றால் உங்களது வீட்டிலே ஒரு அலமாரி, இந்த மாதிரி சில விஷயங்களில் அதில் தெய்வத்துக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி காவி நிறத்திலான ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கணும். ஏன்னா காவி என்பது அனைத்து விதமான தீட்டுகளையும் திருப்பி அடிக்கும். அதனால்தான் திருக்கோயில் வளாகங்களிலே வெண்மை நிற சுண்ணாம்பை அடித்து அதில் காவி பட்டையை இடுகின்றனர். நம்முடைய துறவிகளும் காவி ஆடை தரித்து எப்பொழுதுமே இருப்பார்கள். அதனால் எந்த விதமான தீட்டையும் அதை எரித்து அக்னி ஜுவாலையிலே எப்பேற்பட்ட பல பொருட்களை நாம் போட்டாலும் அது பலவிதமான வண்ணங்களிலே அக்னி எரிந்து இறுதியாக அது காவி நிறத்திலே தான் அது சாம்பலாக போகும்போது காவி நிறத்தில் அக்னி ஜுவலிக்கும். அந்த நிறம்தான் இந்த காவி. இந்த காவி திரையை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அங்கே ஒரு அணையாத விளக்கை ஒன்று நீங்கள் வைக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் போட்டு தருவாங்க அந்த கண்ணாடியை. ஏன்னா சாதாரண கண்ணாடி வச்சு நீங்கள் அணையா விளக்கு போட்டிங்கன்னா நிச்சயமாக அது வெடிக்கும். பலவிதமான அந்த உஷ்ணத்தை அது தாங்க முடியாது அந்த கண்ணாடி. உங்கள் பக்கத்திலே இருக்கின்ற பெரிய நகரங்கள் இருக்கின்ற கண்ணாடி கடைகளில் நீங்கள் போய் சொல்வீர்களானால் அந்த கண்ணாடியை ஹீட் ட்ரீட்மெண்ட் செய்து அந்த அளவுக்கு நாம் டெம்பரேச்சர் நம்ம சொல்கிறோமோ அந்த அளவு அவங்களே அதுக்கு ஐடியா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் செய்த கண்ணாடியும் ஒரு கண்ணாடி கூண்டு வைத்து அதற்குள்ளே ஒரு அணையா தீபத்தை ஏற்றி ஐயனாரப்பனுக்கான ஆவாகனமாக விபூதி, சுத்தமான விபூதி தட்டை வைத்து கொள்ளலாம். கருப்பண்ண சுவாமி இவருக்கு ஆவாகனத்துக்கு சிறிய அளவிலான ஒரு இரும்பினாலான ஒரு அரிவாளை வைத்து கொள்ளலாம். பத்திரகாளிக்கு கால் சலங்கையை பித்தளை தட்டிலே சுத்தமான மதுரை மீனாட்சி தாளம்பூ குங்குமத்தை பரப்பி அதிலே சலங்கையை வைத்து ஆவாகனம் செய்து கொள்ளலாம். நீங்கள் இந்த ஐயனார், கருப்பண்ண சுவாமி, பத்திரகாளி இந்த 3 தெய்வங்களுமே சனி கிரக பாதிப்பிலிருந்து நம்மை காப்பாற்றும் அற்புதமான தெய்வங்கள். அப்படி செய்து நீங்கள் தினசரி உங்கள் வீட்டிலே குளித்துவிட்டு நேரடியாக யாரிடமும் பேசாமல் அந்த பூஜாஸ்தானத்துக்கு தான் நீங்கள் வர வேண்டும். அங்கு தினசரி வழிபாடாக மந்திரம் தெரிந்தால் மந்திரம் சொல்லலாம். மந்திரம் தெரியவில்லை என்றால் கற்பூரம், மட்டிப்பால், ஊதுபத்தி போன்ற தூப தீபங்களை செய்து உங்களால் இன்று பிரசாதங்களை வைத்து தினசரி வழிபாடாக நீங்கள் செய்தால் மட்டுமே இந்த சனி பாதிப்பிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதேபோன்று இந்த 7.5 சனி விளக்கத்திலே நற்பலன்கள், தீய பலன்கள் தருகின்ற காலங்களாக பிரித்து சொல்லியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா நற்பலன்கள் தரக்கூடிய நாட்களில் நீங்கள் அசைவ உணவை தாராளமாக உட்கொள்ளலாம். அசைவ உணவு சாப்பிடாமல் தான் தெய்வத்தை கும்பிட்டால் தெய்வம் நம்மிடையே வரும் என்பது தவறான ஒரு அபிப்பிராயம். அசைவ உணவு சாப்பிடலாம் நிச்சயமாக. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அசைவ உணவு நமக்கு முக்கியம். எந்தெந்த தெய்வத்துக்கு எந்தெந்த அசைவ உணவு ஆகாது என்பதை தெரிந்து உணவாக நீங்கள் உட்கொள்ளலாம். அந்த தீய பலன்கள் வருகின்ற சனியினுடைய தீய பலன்கள் 7.5 நாட்டு சனியில் தீய பலன்கள் வருகின்ற நாட்களை நீங்கள் பிரித்து கணக்கிட்டு அப்பொழுது சைவ உணவு சாப்பிட்டு கொள்ளலாம். இதுபோல் இந்த பத்திரகாளி, கருப்பண்ண சுவாமி, ஐயனாரப்பனை நீங்கள் வீட்டிலேயே வழிபட்டு இந்த சனி கிரக பாதிப்பிலிருந்து நீங்கள் மீண்டு கொள்ளலாம். காலம் கிடைக்கும் போது அந்தந்த அவர்கள் குடிகொண்டுள்ள ஆலயங்களுக்கு சென்று ஆராதனைகளையும் பூஜா பொருட்களையும் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்தால் மட்டுமே இந்த 7.5 நாட்டு சனி மற்றும் இந்த சனி பெயர்ச்சி, சனி திசை, சனி கிரக பாதிப்பிலிருந்து மீள ஒரு அற்புதமான நடைமுறை அனுபவ உண்மையாகும் இந்த தமிழக நாட்டுப்புற தெய்வ வழிபாடு என்பதை கூறி உங்களிடையே விடைபெறுகிறேன். அடுத்த பதிவிலே
நன்றாக இந்த கஜாரூட சாஸ்தா என்ற பதிவிலே பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.